இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா டாஸ்மாக் என்ன தீர்வு அப்படின்னு பார்ப்போம். திமுக கூட்டணி ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க, இப்ப இருக்கிற மதுக்கடை அப்படியே 2 ஆயிடும். இப்ப 5000 சில்லற மதுக்கடை இருக்கு, அது அப்படியே 10,000 ஆயிடும். தமிழ்நாடு ஃபுல்லா பாரும் ஓபன் பண்ணிடுவாங்க. அதனால எல்லாரும் குடிங்கடா, பெண்களே வந்து குடிங்க, கணவனுக்கு குடிச்சா பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு போட்டாலும் போடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு மாதிரி நடுநிலைமையான ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்ப இருக்கிறது அப்படியே ஓட்டிட்டு போவோம், கொஞ்சம் அங்க ஒரு 10 கடை இங்க ஒரு 10 கடை மூடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சினா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை தலைமையில கட்டாயம் மதுக்கடையை அப்படியே பிரைவேட்ல விட்டுருவாங்க. பிரைவேட்ல விட்டா இப்ப எப்படி நம்ம மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குதோ அதுல ஒரு கட்டுப்பாடு அரசாங்கம் பண்ண முடியும். யாரையும் அதிகம் குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே குடிச்சாங்கன்னா அவங்கள கொண்டு போய் அப்படியே ஜெயிலில் வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் ரீஹாபிலிட்டேட் பண்ணி உள்ள கொண்டு விட்டுருவாங்க. சீமான் அண்ணன் ஜெயிச்சாருன்னா என்ன பண்ணுவாரு, மது கடைக்குள்ள சாராயமும் கள்ளும் கிடைக்கும்னு ஒரு போர்டு போடுவாரு. நம்ம மக்கள் குடியை குடிக்காம கல்ல போய் குடிச்சிட்டு வருவாங்க. கள்ளு குடிச்சா பனைமரம் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு வருமானமாக தான் இருக்கும். இப்ப திமுக காரங்க மாத்திரம் அவங்கவுங்க மது ஆலைகள் வச்சுட்டு அதனால சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அண்ணன் வந்தா என்ன பண்ணுவாரு, யோசித்து தான் பார்க்கணும். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அவர் மதுவை பத்தி இன்னும் ஒன்றும் பேச ஆரம்பிக்கல. அவரோட மது அரசியல், டாஸ்மாக் அரசியல் நமக்கு இன்னும் தெரியாது. பெண்கள் அவருக்கு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ஸோ பெண்களுக்காக அவர் மது இல்லாத தமிழகம் அப்படின்னு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? உங்க கருத்து பதிவு போடுங்க. இதை ஒரு அரசியலாக்குவோம் இந்த 2026 எலெக்ஷன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.